வணக்கம். இன்று பிப்ரவரி 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்து தமிழ் நாளிதழோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். டெல்லியில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் 2500 முதல்வராக பதவியேற்றதும் ரேகா குப்தா அறிவித்துள்ளார் அப்படிங்கிற செய்தி கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த குடும்ப தலைவிகளுக்கான இந்த மாதம் 2500ங்கிறது நம்ம தமிழ்நாட்டிலையுமே அந்த ஸ்கீம் இருக்கிறதுனால இதே ஸ்கீமை தான் வந்து டெல்லியில் 2500 ரூபா அப்படிங்கிற கான்செப்டில் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து முதல்வராக பதவியேற்றதும் ரேகா குப்தா வந்து அறிவிச்சிருக்காங்க. டெல்லியை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை தொகுதி அப்படின்னு பாருங்கள், 70 தொகுதி இருக்குது. டெல்லியோட துணைநிலை ஆளுநர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விகே சக்சேனா அப்படிங்கிறவர். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் துணைநிலை ஆளுநரை, அதாவது எம்எல்ஏக்கள் கூட்டம் நடக்கும், அதில் வந்து முதல்வரை தேர்வு செஞ்சுக்கிறாங்க. தேர்வு செஞ்சதுக்கப்புறம் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டவங்க துணைநிலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி கோரும் உரிமையை கோருவாங்க. அதை ஆளுநர் ஏற்றுக்கொள்வார். அப்போது நமக்கு மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம போய் ஆளுநரை சந்தித்து ஆட்சி கோரதுக்கு உரிமை கோரணும். இந்த நிலைமையில் ஆளுநர் வந்து அதை ஏற்றுக்கொண்டு மற்ற முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது போக இன்னொரு டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து 9வது முதல்வராக ரேகா குப்தா பதவி ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிற செய்தி. இதோட கூடுதல் தகவல் என்னென்னா 4வது பெண் முதல்வர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 9வது முதல்வராக ரேகா குப்தா வந்து பதவி ஏற்றுக்காங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக பாருங்கள், இவங்களுக்கு வந்து ஆளுநர் சக்சேனா வந்து பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைப்பார். டெல்லியை பொறுத்தளவு டெல்லிக்கு வந்து கேபிட்டலாக இருக்கிறதுனால இவங்களை சிஎம் அப்பாயின்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிரசிடெண்ட்டாக தான் இருப்பாங்க. இந்த நிலைமையில் பிரசிடெண்ட்டோட பிரதிநிதியாக இருக்கிறவங்க தான் ஆளுநர். ஸோ அவங்க தான் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. மற்ற ஸ்டேட்லலாம் பார்த்திங்கன்னா கவர்னரே வந்து அப்பாயின்மெண்ட் எல்லாமே பண்ணிடுவாங்க. ஆனால் டெல்லியை பொறுத்தளவில் பிரசிடெண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் வந்து ஆளுநர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிற அதை வந்து நம்ம புக்லேயே கொடுத்துருப்பாங்க. குடியரசுத் தலைவர் அல்லது ஆளுநர் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் இந்த பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் நேற்று செஞ்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வேறு டெல்லியை பொறுத்தளவில் வேறு என்னென்னா அவ்வளோதான். அடுத்து பாருங்கள், இந்த பக்கம் ஒரு திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் சம்மந்தமாக உள்ளது என்ன அப்படின்னு பாருங்கள். தேசிய கல்விக் கொள்கை அதாவது இதில் ஒரு ஆர்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த இதை எடுத்துக்கலாம். தேசிய கல்விக் கொள்கை எப்போ வந்துச்சு, அதாவது இப்போ சமீபத்திய கல்விக் கொள்கை தான் சொல்கிறாங்க, 2020 அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி 2 கல்விக் கொள்கை வந்திருக்கும். ஒன்று 1968 ஒன்று வந்திருக்கும், இன்னொன்று 1986. அதுக்கப்புறம் 1992 சின்ன திருத்தம் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பின்னால் இப்போ வந்து 2020 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போ 3 விதமான வருஷம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், சமர சிக்ஷா திட்டத்தின் கீழ் நிதி விடுவிக்கப்படாது அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. இந்த சமர சிக்ஷா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாருங்கள். சமர சிக்ஷாவை பொறுத்தளவில் அதாவது அந்த பாலர் பள்ளி அப்படின்னா அந்த பால்வாடி ஸ்கூலு தான். பால்வாடி ஸ்கூல்லேருந்து 12ஆம் வகுப்பு வரை பள்ளி கல்வித்துறைக்கான ஒரு விரிவான திட்டமாகும். பள்ளி கல்விக்கான சம வாய்ப்புகள் மற்றும் சமமான கற்றல் விளைவுகளின் அடிப்படையில் அளவிடப்படும் பள்ளி செயல்திறனை மேம்படுத்தவும் பரந்த குறிக்கோளுடன் இத்திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது. இது பாருங்கள், சர்வ சிக்ஷா அபியான், அதாவது எஸ்எஸ்ஏ, ராஷ்ட்ரிய மத்திய மிக்ஸ் ஷிஷா அபியான் அப்படிங்கிற ஒரு திட்டம் மற்றும் ஆசிரியர் கல்வி டீச்சர் எஜுகேஷன், இந்த 3 திட்டங்களையும் இணைத்து 2018 தொடங்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து இந்த பேரை பொறுத்தளவில் சமர சிக்ஷா அப்படிங்கிறது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018. ஏற்கனவே இந்த பள்ளி கல்வி சார்ந்து இருந்த 3 திட்டங்களை ஒருங்கிணைச்சு உருவாக்கப்பட்டது தான் இந்த சமர சிக்ஷா அபியான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்ம சமர சிக்ஷாவை பொறுத்தளவில் ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கு தான் என்ன அப்படின்னு பாருங்க, பால்வாடி ஸ்கூல்லேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இந்த 3 திட்டத்தையும் மெர்ஜ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா 2018 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த செய்தி மூலமாக. அடுத்ததாக பார்ப்போம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா
இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகள்ங்கிறது அதுக்கு ஒரு அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்போ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 செப்டம்பர் 2022 வந்திருக்கு. அதையும் பார்த்துருவோம் கொஞ்சம். பிஎம்ஸ்ரீக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரிவேஷன் இருக்குது. என்னென்னு பாருங்கள், மத்திய அரசு நிதியுடன் செயல்படும் பிஎம்ஸ்ரீ, பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற பேரில் இருக்குது. அப்போ பிஎம்ஸ்ரீக்கு இப்போ அப்ரிவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பழைய கொஸ்டின்ஸில் நிறையவே இருக்குது. ஸோ இதை கூட கேட்கலாம். இது பள்ளி கல்வி சார்ந்து இருக்கிறதுனால இதை கூட கேட்கலாம். இதெல்லாம் அந்த செய்தியில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் பார்த்துடலாம். பிஎம் ஸ்கூல் அப்படின்னா பிஎம் ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா அப்படிங்கிற திட்டம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7, 2022 அன்று அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது. இந்த திட்டத்தின் கீழ் மத்திய, மாநிலம், யூனியன் பிரதேசம், அரசு அமைப்புகளால் நிர்வகிக்கப்படும் பள்ளிகளில் இருந்து தற்போது பள்ளிகளை வலுப்படுத்துவதன் மூலம் வைக்க வழிவகை செய்யப்பட்டது. இதில் பாருங்கள், தேசிய கல்விக் கொள்கையும் செயல்படுத்துவது இது காட்டுகின்றது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இது வந்து பள்ளிகளோட பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் சமமான உள்ளடக்கிய மற்றும் மகிழ்ச்சியான பள்ளி சூழல் உயர்தர கல்வியை வழங்குதல் அந்த திட்டத்தில் தலைமைத்துவத்தை குறிக்கின்றது. இதோட நோக்கம் பாருங்கள், மேலும் காலப்போக்கில் முன்மாதிரியான பள்ளிகளை உருவெடுக்கின்றன. மேலும் சுற்றுப்புறத்தில் உள்ள பிற பள்ளிகளிலும் தலைமைத்துவத்தை வழங்குகின்றன. பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் சமமான உள்ளடக்கிய மற்றும் மகிழ்ச்சியான பள்ளி சூழலை உயர்தர கல்வியை வழங்குவதே இதன் நோக்கமாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுவும் பள்ளி கல்வி சார்ந்தது தான். இந்த பள்ளிகளை தரம் உயர்த்துறதுனாலவோ இல்லை பள்ளிகளில் நல்ல சூழலை உருவாக்குறதுக்காகவோ இந்த ஸ்கீம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 7, 2022 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது பேர்லேயே ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது, பிஎம்ஸ்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னே இருக்குது. ஸோ அந்த ஸ்கூல்ஸில் இவங்க சொன்னபடி இந்த ஃபெசிலிட்டிலாம் வச்சுருப்பாங்க அப்படின்னு நம்பலாம். அடுத்ததாக பார்ப்போம். அடுத்து எதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கல்வி உரிமை சட்டம். உங்களுக்கு இது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. கல்வி உரிமை சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2009 கொண்டு வந்திருப்பாங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா எல்லா தனியார் பள்ளிகளிலுமே 25% வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுப்பாங்க. அதன்படி அவங்க வந்து குறைந்த இதில் வந்து படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 2009 கல்வி உரிமை சட்டத்தின்படி இந்த 25% இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏழை எளிய மாணவர்களுக்கான இந்த இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இது கல்வி உரிமை சட்டத்தோட நோக்கம். ஸோ இந்த நியூஸை பொறுத்தளவில் இந்த 4 விஷயத்தை எடுத்திருக்கோம். ஃபஸ்ட்லேருந்து ரீகால் பண்ணிடுவோம். இது என்ன நியூஸ் அப்படின்னு பாருங்கள். ரூபாய் 2152 கோடி நிதியை உடனே விடுவிக்க வேண்டும், பிரதமருக்கு வந்து முதல்வர் கடிதம் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஸ்டேட்டு சென்ட்ரல் விஷயமா இருக்கிறதுனால இதில் என்னென்னலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா தேசிய கல்விக் கொள்கை 2020 சொல்லியிருக்காங்க. சமக்ர சிக்ஷா பார்த்தீங்கன்னா 2008 அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். சரி, 2018. அடுத்து பாருங்கள், பிஎம்ஸ்ரீ எப்போ வந்திருக்கு? 2022 வந்திருக்கு. கல்வி உரிமை சட்டம் 2020. அடுத்து அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கல்வித்துறை சார்ந்து இருக்கிறதுனால இதை கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மக்கள் முதல்வர் மருந்தகம் குறித்து ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே பார்த்தோம். இது பார்த்தீங்க கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு அது எப்போ அறிவிக்கிறாங்க, அறிவிப்பு எப்போ வெளியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அறிவிப்பை கொஸ்டினாக கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இந்த அறிவிப்பு எல்லாம் அதிகமாக எப்போ வெளியாகுது அப்படின்னா மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி இந்த சுதந்திர தினம், குடியரசு தினம், இந்த உரைகளில் வந்து அறிவிப்புகள் நிறைய வெளியாகுது. இந்த வகையில் இந்த ஆகஸ்ட் 15, 2024 ஆகஸ்ட் 15 தான் இந்த முதல்வர் மருந்தகங்களுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதன்படி பார்த்தீங்கன்னா முதல் கட்டமாக 1000 இடங்களில் வந்து பிப்ரவரி 24 தொடங்கி வைக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. எப்போ? 2025. அப்போ நம்ம அறிவிப்பை விட தொடங்கப்பட்ட நாளுங்கிறது முதல்ல முக்கியமானது. அப்போ அதுபடி எந்த டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2025 முதல் கட்டமாக 1000 இடங்களில் வந்து தொடங்கி வைக்க இருக்கிறாங்க முதல்வர் மருந்தகம். இப்போ இந்த செய்தியை பொறுத்தளவில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஏழை எளிய மக்கள் மற்றும் கிராமப்புற பகுதி மக்களுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை வழங்க முதல்வர் மருந்தகம் கடைகள் தமிழ்நாடு முழுவதும் 1000 இடங்களில் திறக்கப்படும் என முதல்வர் கடந்த ஆகஸ்ட் 15 அறிவிச்சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
இதோட நோக்கம் பாருங்கள், 20% முதல் 70% வரை தள்ளுபடி வழங்கப்படும் அப்படி. அந்த மருந்துகளோட இதை பொறுத்து அதை இவ்வளோ சலுகைகள் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முதல்வர் மருந்தகங்களை பொறுத்தளவில் ஏற்கனவே 2 மருந்தகங்கள் கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அம்மா மெடிக்கல் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து மக்கள் மருந்தகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது 2ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அம்மா மெடிக்கல் அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்டோடது. இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அம்மா மெடிக்கலை பொறுத்தவரை 2014 மறைந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து தொடங்கியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து மக்கள் மருந்தகம், இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது. இதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎம் பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதை வந்து தமிழில் மக்கள் மருந்தகம்னு சொல்கிறாங்க. இந்த மக்கள் மருந்தகம் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் 2014 அப்புறம் அது வந்து கிளைகள் வந்து அதிகமாகிருக்கு அப்படிங்கிற புள்ளி விவரத்தை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வகையில் முதல்வர் மருந்தகத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி 2 கான்செப்ட் இருக்குது. ஒன்று வந்து அம்மா மெடிக்கல், இன்னொன்று வந்து மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதோட வருடத்தையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மருந்தகங்களுக்கு அது முன்மாதிரியே இருக்கிறதுனால அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அடுத்ததாக பாருங்கள், தேசிய மகளிர் ஆணையம் பற்றி இன்றைக்கி இணையத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தேசிய மகளிர் ஆணையம் எப்போ தொடங்கப்பட்டதுன்னு பாருங்கள், 1992 அமைப்பாக தொடங்கப்பட்டது. பெண்களுக்கான அரசியலமைப்பு மற்றும் சட்ட பாதுகாப்புகளை மறுபரிசீலனை செய்தல், சட்ட திருத்த நடவடிக்கைகளை பரிந்துரைத்தல், குறைகளை தீர்ப்பதை எளிதாக்குதல், அரசுக்கு ஆலோசனை வழங்குதல் உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட்டு வருகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட இணையதளத்தில் புகார்கள் பதியவும் சட்ட விதிகளை அறியவும் முடியும் அப்படிங்கிற செய்தி. இப்போ இந்த நியூஸை பொறுத்தளவில் நம்மளுக்கு வந்து இந்த ஆணையங்கள்னு ஒரு கான்செப்ட் இருக்கும், அது போக பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த மாதிரி கான்செப்டில் கூட எடுத்துக்கலாம். தேசிய மகளிர் ஆணையம் அப்படிங்கிறது 1992 அமைக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி நம்ம மாநிலத்தில் பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 1997 அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், 1997 தேசிய மகளிர் ஆணையம் வந்திருக்கும். இந்த மகளிர் ஆணையமும் மனித உரிமை ஆணையமும் நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மனித உரிமை ஆணையத்தை பொறுத்தளவில் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து 1993 வந்திருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997. அப்போ மாநிலத்தை பொறுத்தளவில் மகளிர் ஆணையமும் மனித உரிமை ஆணையமும் சேம் வருஷம். மத்தியில் பொறுத்தளவில் அதாவது தேசிய மகளிர் ஆணையம் வந்து 1992 இதில் கொடுத்துருக்க டேட்டா. அதுமாரி தேசிய மனித உரிமைகள் ஆணையம் பார்த்திங்கன்னா 1993 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு நியூஸு என்ன அப்படின்னா, இந்த பிரதம மந்திரியோட அந்த மெடிக்கல் சம்மந்தமான ஒரு நியூஸ் தான், அதை பார்த்துருங்க. பிரதம மந்திரி இந்திய மக்கள் மருந்தகம், இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரதான் மந்திரி பாரதிய ஜனௌஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. என்பது இந்திய நாட்டின் மக்களுக்கு மலிவான விலையில் தரமான மருந்துகளை விற்பது இந்திய அரசின் மருந்தியல் அமைச்சகத்தால் தொடங்கப்பட்ட திட்டமாகும். இது எப்போ தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 2008 தொடங்கியிருக்காங்க. ஆனால் பின்னால் வந்து 2014 அப்புறம் அதிக கிளைகள் தொடங்கப்பட்டதாக கூகுளில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நியூஸும் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி செய்திகள் அவ்வளோதான். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.